ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிகேஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th ஆகஸ்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அகல் விளக்கு ஸ்கீம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீரமங்கலம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுக்கோட்டையில் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அகல் விளக்கு திட்டம் அப்படின்றது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இது எந்த வகுப்புல இருந்து எந்த வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையில இருக்கக்கூடிய மாணவிகளுக்கானது தான் இந்த அகல் விளக்கு திட்டம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இணையவெளி பாதுகாப்புல கவனம் மற்றும் மன உடல் மற்றும் சமூக ரீதியான சவால்கள்ல இருந்து மாணவிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டதுதான் இந்த அகல் விளக்கு ஸ்கீம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் பிஸியஸ்ட் சீ போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாஸ் இந்தியாவினுடைய பரபரப்பான கடல்சார் துறைமுகங்கள் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மந்த் நிலவரப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2025 ஜூன் நிலவரப்படி. ஸோ ரொம்ப பரபரப்பான ஒரு துறைமுகம் அப்படின்றது இந்தியாவிலிருந்து பதிவாகி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதீப் துறைமுக ஆணையம். சரிங்களா? பாரதீப் துறைமுகம் தான் இந்தியாலேயே ரொம்ப பரபரப்பான கடல்சார் துறைமுகமா பதிவாக இருக்குது. ஸோ இந்த பாரதீப் துறைமுகம் அப்படின்றது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒடிசால இருக்கக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கணக்கெடுப்புல தமிழ்நாட்டில இருந்து எந்த துறைமுகம் பதிவாக இருக்குது அப்படின்னா சென்னை துறைமுக ஆணையம் தான் ஸோ பாரதீப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. சென்னை துறைமுகம் எத்தனாவது பிளேஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சென்னை துறைமுக ஆணையம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் 2025 to 2026. ஸோ இது சர்வே பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த சர்வே பண்ணியிருக்கு. சரிங்களா? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி 2025 மற்றும் 26க்கான இந்த கணக்கெடுப்பு அப்படின்றது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் பேங்க் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணக்குப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 2025 மற்றும் 2026 ஆண்டுல இறக்குமதி அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.5% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2.5% இறக்குமதி அதிகரிக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.2% ஏற்றுமதியும் 2025 to 2026 ஸோ இந்த பீரியட்ல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்கெடுப்பு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சியும் சரி 2025 இருந்து 2026 ஆண்டுல எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் எவ்வளவு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.4% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஜிடிபி. ஓகேங்களா? ஸோ உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா பாரத் ஜன் ஏஐ அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான இந்திய மொழிகளுக்கான பல்நோக்கு பெரிய மொழி மாதிரி அப்படின்றது தான் இந்த பாரத் ஜன் ஏஐ அப்படின்றது. ஸோ இப்போ இந்த பாரத் ஜன் ஏஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்போது எத்தனை மொழிகள்ல இந்த பாரத் ஜன் ஏஐ அப்படின்றது செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 9 மொழிகள்ல இந்த பாரத் ஜன் ஏஐ அப்படின்றது செயல்படுது. சரிங்களா? அதே மாதிரி ஜூன் 2026க்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்திய மொழிகள் மொத்தம் 22 இருக்கு இல்லையா? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22 இருக்கு இல்லையா? சோ அந்த 22 மொழிகள்லையும் இந்த பாரத் ஜன் ஏஐ செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2026 ஜூனுக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஹேண்ட்லூம் டே 2025 எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7 தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தேசிய கைத்தறி தினம் அப்படின்றது ஆகஸ்ட் 7 கொண்டாடிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எதை நினைவூட்டும் வகையில இந்த தேசிய கைத்தறி தினம் அப்படின்றது கொண்டாடுறாங்க அப்படின்னா 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் அப்படின்றது தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்றது தொடங்கியிருப்பாங்க 1905 ஆகஸ்ட் 7 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி இயக்கம் அப்படின்னு தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நினைவு கூறும் வகையில தான் ஒவ்வொரு வருஷமுமே ஆகஸ்ட் 7 அப்படின்றத தேசிய கைத்தறி தினமா கொண்டாடுறாங்க. சரிங்களா? இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1905 வங்க பிரிவினை அப்படின்றது நடந்திருக்கும். சரிங்களா? அந்த வங்க பிரிவினைக்கு ஒரு எதிர்வினையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது. ஓகேங்களா?
ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.